பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திரு தேவி நாகப்பன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஐயா திரு இசைக்கவி ரமணன் அவர்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நியூ ஜெர்சியில நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இது 2வது முறை. ரொம்ப மகிழ்ச்சி. கடல் கடந்து ஒரு அயல் தேசத்தில் தமிழுக்கான ஒரு விழா, தமிழ் கவிஞனுக்கான ஒரு விழா, அதுல நீங்க ரொம்ப ஆர்வத்தோட வந்து பங்கெடுத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கண்ணதாசனுடைய சில பாடல்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது என்பது பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. கவியரசர் கண்ணதாசன் கிட்ட நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பட்டிமன்ற பேச்சாளராக தான் என்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்கினேன். காலம் என்னை ஆன்மீக சொற்பொழிவாளராக மாத்திருச்சு. இன்னைக்கு அடையாளம் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆயிடுச்சு. ராமாயணம் படிச்சாலும் மகாபாரதம் படிச்சாலும் கைத்தட்டிய ஒருவருக்கு நன்றி. ராமாயணம் படிச்சாலும் மகாபாரதம் படிச்சாலும் பெரிய புராணம் படிச்சாலும் திருவிளையாடல் புராணம் படிச்சாலும் பக்தி இலக்கியத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிச்சு தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருவிளையாடல் படத்துல இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அந்த பாட்டை கேட்டிருக்கிறீங்களா? இசைக்கவி ஐயா தான் பாடுவார், நான் பாட மாட்டேன். எந்த காலத்திலும் உங்களுக்கு அப்படி ஒரு துன்பத்தை நான் தரமாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அந்த பாட்டு கேட்டிருக்கிறீங்க தானே? அதுல ஒரு வரி வரும், சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ. இதுக்கு என்ன அர்த்தம்? சிவலிங்கம் எங்க வந்து சாட்சி சொன்னது அப்படின்னா, அது திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமான் செய்த 64 திருவிளையாடல்களையும் பரஞ்சோதியார் எழுதுகிறார். மதுரை மண்ணிலே அவர் விறகு விற்றார், வளையல் விற்றார், பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி வாங்கினார். எங்க ஊர்ல திருவாரூர்ல சண்முக வடிவேல் ஐயான்னு ஒரு ஐயா இருக்கார். அவர் ஒரு நாள் இந்த திருவிளையாடல வகுப்புல நடத்தினாராம். அவர் தமிழாசிரியர். சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தார், வந்தின்ற பாட்டி கிட்ட போய் புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு மண்ணை எடுத்து போட்டு வைகை ஆத்துல வெள்ளம் வந்தப்ப அடைக்கல. அதனால பாண்டிய மன்னன் சிவபெருமான் முதுகில் பிரம்பால் ஒரு அடி அடித்தான். அந்த அடி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மீதும் பட்டது. கல் மீது பட்டது, மண் மீது பட்டது, மரங்கள் மீது பட்டது, கடல் மீது பட்டது, மன்னன் மீது பட்டது, ராணி மீது பட்டது, ஆண்கள் மீது பட்டது, பெண்கள் மீது பட்டது, குழந்தைகள் மீது பட்டது, விலங்குகள் மீது பட்டதுன்னு நடத்தலாம். ஒரு பையன் எந்திரிச்சு சார் ஒரு டவுட்னு கேட்டிருக்கான். இப்படி ஒருத்தன் எந்திரிச்சாவே வில்லங்க எந்திரிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் தமிழ் பேராசிரியா வேலை பார்த்துருக்கேன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். அது இந்த பரீட்சை பேப்பர்லாம் திருத்துவோம் பாருங்க, கேள்விக்கு பதில் தெரியலன்னா அப்படியே விட மாட்டாங்க. அவனுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் எழுதி வச்சிருப்பான். ஒருத்தர் எந்திரிச்சு ஐயா ஒரு சந்தேகம் என்னடான்னு கேட்டிருக்காரு. அது எப்படி சார் சிவபெருமான அடிச்சா எல்லாருக்கும் வலிக்கும்? இவர் சொல்லியிருக்காரு, டே அவர் கடவுள் எல்லாருக்குள்ள இருக்கிறார், அதனால அவர் அடிச்சது எல்லாருக்கும் வலிச்சது, புரிஞ்சுதா? உடனே அவன் கேட்டானா, அப்படின்னா அவர் சாப்பிட்ட புட்டு எல்லார் வயிற்றுக்கும் போனுச்சா சார்? எதுத்தா பேசுற, ஏறடா பெஞ்சு மேல நாராம். இவருக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேல ஏறி நிக்கணும், நமக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேல ஏறி நிக்கணும். நியாயமான கேள்விதானே? நீங்க சொல்லுங்களேன். சிவபெருமானை அடித்த அடி எல்லார் மீதும் பட்டதுன்னா அவர் சாப்பிட்ட புட்டு எல்லார் வயிற்றுக்கும் போனுச்சா? ஒரு நியாயமான கேள்வி தானே. எங்க ஊர்ல பேச்சாளர் சத்யசீலன் ஐயா இருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த பையன் கேட்டது சரிதானே ஐயா? அவர் சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் சிவபெருமான் சாப்பிட்ட புட்டு எல்லார் வயிற்றுக்கும் போகல அப்படின்னா, முதல் விஷயம், அடுத்தவனுடைய சாப்பாடு, அடுத்தவனுடைய பணம், அடுத்தவனுடைய பொருள், இதெல்லாம் நீ பங்கு போட்டணும்னு நினைக்காத. அடுத்தவனுடைய துன்பத்தை நீ பங்கு போட்டணும்னு நினை. அதை தெய்வம் வாழ்ந்து காட்டிடும்.
பரஞ்சோதியார் எழுதினார், ஐய வெண்ணுரை வரம்பின ஆகுமோ அடிய உய்ய மாமணி வரிவளை விறகுற்று உழன்றோன் பொய்யில் வேதமும் சுமந்திட பொறாதகன் அரற்றும் செய்ய தால் மலர் சுமந்திட தவம் செய்யும் தெருக்கள்னர். 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் நடத்தினார். அதுல ஒரு திருவிளையாடல் இது என்னன்னா, மதுரையை சேர்ந்த அரதனகுப்தன் என்கிற ஒரு வாணிகன் சோழ தேசத்துக்கு வரான். பாண்டிய நாட்டுல இருந்து சோழ நாட்டுக்கு வரான். அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கும்போது யாருமே இல்ல. ஒரு கோவில்ல சிவலிங்கம், மடப்பள்ளி, கிணறு இதெல்லாம் சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மதுரைக்கு வந்தா வீட்டுல ஏத்துக்கல. அந்த காலத்திலேயே காதல் திருமணத்தை ஏத்துக்காதவங்க இருந்திருக்கிறாங்க. இது எப்படி இந்த திருமணத்தை நாங்க ஏத்துக்கிறது? யாரும் இல்லாத திருமணம், யாரும் இல்லாமல் நடந்த திருமணம். அந்த பொண்ணு சொல்றா, சாட்சியை வச்சுதான் நாங்க கல்யாணம் பண்ணோம். அங்க ஒரு சிவலிங்கம் இருந்தது. உடனே எங்க சிவலிங்கம் வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னா, நீங்க கதையா கூட எடுத்துக்கங்க. கண்ணதாசன் எப்படி அந்த சினிமால கொண்டு வந்தார் என்பதற்காக சொல்றேன். வருமா சிவலிங்கம் அப்படின்னு கேட்ட உடனே திருப்புறம்பியம்ல இருந்து சிவலிங்கமும் வன்னிமரமும் கிணறும் மதுரைக்கு வந்து சாட்சி சொன்னதாக பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்தை எழுதுறார். சாட்சி சொல்ல வந்த சிவலிங்கத்துக்கு பேரு இன்னைக்கும் அந்த கோவில சாட்சிநாதர். திருப்புறம்பியம்னு கோவில இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு சாட்சிநாதர். இந்த சாட்சி சொல்ல வந்த சிவலிங்கம் எங்க தெரியுமா இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா அடுத்த முறை பாருங்க, பைரவர் சந்நிதிக்கு முன்னாடி ஒரு லிங்கம் இருக்கும், கிணறு இருக்கும். நீங்க நம்ம ஆளுங்க அதெல்லாம் பணம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன வேண்டுனாலும் பணம் போட்டா நடக்குமா அப்படின்னா அது கிணறுக்குள்ள பணம் போட்டுட்டு இருக்காங்க. வன்னி மரத்தை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியில வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள மரத்தை வைக்க முடியாது. இத கவியரசர் திருப்புறம்பியம் சாட்சிநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய சிவலிங்கம் மதுரைக்கு சாட்சி சொல்வதற்காக வந்தது என்று படித்துவிட்டு சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ என்று திருவிளையாடல் புராணத்தில் வந்ததை ஒரு வரியிலே நமக்காக கவியரசர் கண்ணதாசன் எழுதினார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தானே. சீதைட்ட ராமன் சொன்ன அந்த வரிய, ஒன்ன தவிர இன்னொரு பொண்ண மனசால கூட நினைக்க மாட்டேன், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன். இந்த சினிமால வசந்த மாளிகளை எப்படி எழுதினார் சொல்லுங்க அந்த வரிய. நான் அப்ப கேள்வி கேட்பேன். உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனினா உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். கம்பன் எழுதுனதை கொண்டு வந்து வச்சுட்டாரா கண்ணதாசன்? இது கூட பெரிய விஷயம் இல்ல. நான் என்ன ஆச்சரியப்படுறேன் தெரியுமா? ஏன் அவர் கவியரசர் தெரியுமா? ஆண் தான் சார், ஆனா பெண் மனதை புரிந்து கொண்டு எழுதிய கவிதை. வீட்டுக்காரர் சொல்றாரு, இப்ப ரிட்டையர் ஆகி 50 லட்சம் வந்திருக்கு பணம். அவர் அந்த பணத்தை வச்சுட்டு சொல்றாரு வீட்டுக்கார மாட்டேன், இந்த பணத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த நீ என்ன கொடுக்கிறது அப்படின்னு 50 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு, நான் கொடுத்தாதானே நீ கொடுப்ப, நான் கொடுக்க மாட்டேன். இது சொல்றது பெண்களுடைய குணம். நல்லா கவனிங்க. உன்னை எல்லாம் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொட மாட்டேன். இது ஆண். பொண்ணு சொல்ற, உள்ள உன்கிட்ட இருந்தாதான் நான் கொடுப்பேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தர மாட்டேன். நீ என்னையா கொடுக்கிறது? ஓ உள்ளம் ஏன் கிட்ட, நான் கொடுத்தாதானே நீ கொடுப்ப, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு கொடுக்க மாட்டேன். அங்க இருக்கிற கவியரசர் கண்ணதாசன். கம்பன் எழுதுனதை கொண்டு வந்து சினிமாவில கொண்டு வந்து எழுதுனது ஒரு ஆச்சரியம்னா, இதுக்கு ஒரு பொண்ணு எப்படி பதில் சொல்லுவான்னு பார்த்தார். நீ என்னையா கொடுக்கிறது? நான் கொடுத்தாதானே கொடுப்பேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தர மாட்டேன். பால்வண்ணம் பருவம் கண்டு இந்த பாட்டு இருக்குல்ல சார், நான் விஜய் டிவில பக்தி திருவிழால பேசும்போது கூட சொன்னேன். கண்ணதாசன் எப்படி எல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சினிமால கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. ராமனை பார்த்து அவனுடைய குரு சொல்றார், தாடகை வதம் நிகழ்ந்தவன சொல்றார், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரை மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் அங்கு கண்டேன். இந்த வண்ணம் வண்ணம் வண்ணம்ன்ற வரியை எடுத்துட்டு தான் பாடுங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து சத்தமா பாடுங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு, வேல் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கை வண்ணம் அங்கே கண்டேன், கண் வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு
கொண்டு வாடுகிறேன். இந்த வண்ணம் எங்க இருக்கு? கம்பன்ல இருக்கு. அந்த கம்பன் வண்ணத்துக்கும் முந்தின வண்ணம் எங்க இருக்கு தெரியுமா? ஆழ்வார்கிட்ட இருக்கு. திருமங்கை ஆழ்வார் பாடுற முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் புரையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டும் இந்தலூரிரே. அந்த வண்ணத்துக்கும் முந்தின வண்ணம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடின பொன் வண்ணத்து அந்தாது. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலித்திலங்கு மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனாருக்கே. சேரமான் பெருமாள் பாடின வண்ணத்தையும் ஆழ்வார் பாடின வண்ணத்தையும் கம்பன் பாடின வண்ணத்தையும் சினிமாவில் கொண்டு வந்து வச்சு எல்லோரையும் பாட வைத்தவர் கவியரசர் கண்ணதாசன். கர்ணன் பாட்டு சார், நீங்க கவியரசர் கண்ணதாசன் எது ரொம்ப நல்லா எழுதுவார்? காதல் அப்படின்னா காதல், தத்துவம்னா தத்துவம், சோக பாட்டுனா சோக பாட்டு, புத்திமதி சொல்லணுமா அறிவுரை சொல்றதுக்குன்னே சில பாட்டு இருக்குமே. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பயாவது உங்களுக்கு வந்து மனசுல கஷ்டம் வந்ததுன்னா, இன்னைக்கெல்லாம் வந்து சார் நமக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாங்க? யாரும் ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி நடந்துக்க கூடாது. இப்படிதான் நம்ம எல்லாம் வளர்த்தாங்க. நம்மள யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. எவன் என்ன சொன்னாலும் நீ உன் வேலையை பார்த்தாதான் இன்னைக்கு பழக்க முடியும். ஏன்னா 4 பேர் 4 விதமா சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகம் இந்த உலகம். ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இறந்து போயிட்டார். வயசானவர் தான், நல்லா வருத்தப்பட வேணும். வயசான தாத்தா நல்ல சாவுன்னு வச்சுக்கலாம், கல்யாணம் சாவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துக்கம் கேட்கறதுன்னே சில பேர் வருவாங்கல்ல, என்ன பேசுறதுன்னு தெரியாம எனக்கையாவது பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஒரு அக்கா வந்து என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு, பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. அடி பாவி, நெஞ்சு வலி வந்த மனுஷனை டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தாம பக்கத்துல இருக்க சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கொண்டு இருக்க. ரெண்டாவது ஒரு அக்கா வந்துச்சு, என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுனாரு, டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. ஏண்டி, நெஞ்சு வலி வந்தோம்னா பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகாம டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கொண்டு இருக்க நீ. மூணாவது ஒரு அக்கா வந்துச்சு, என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுனாரு, பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கும் டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போனேன், முடிஞ்சிருச்சு. ஏய், நெஞ்சு வலி வந்த மனுஷனை வீட்லயே மருந்து கொடுத்து வச்சிருக்காம பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கும் டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போய் கொண்டுட்டா நீ. நாலாவது ஒரு அக்கா வந்துச்சு, என்ன ஆச்சு, நெஞ்சு வலிக்குதுனாரு, வீட்லயே மருந்து கொடுத்து வச்சிருந்தேன், முடிஞ்சிருச்சு. ஏண்டி, நெஞ்சு வலி வந்த உடனே பக்கத்துல இருக்கிற சின்ன ஆஸ்பத்திரிக்கும் டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போய் காப்பாத்தாம வீட்லயே வச்சு கொண்டுட்டே நீ. இப்ப அஞ்சாவது ஒரு அக்கா வந்துச்சு, என்ன ஆச்சு, அவரையே எழுப்பி கேட்டுங்க. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ அதை குறைதான் சொல்ல போறேன். அதனால அவரையும் எழுப்பி கேட்டீங்க. நம்ம நாட்டுல இன்னைக்கு சார் என்ன 10 நாளா Facebookல மார்க் என்ன தடை பண்ணிட்டாரு சார். என்ன காரணம் தெரியுமா? நான் ஒரிஜினல் சுமதி ஸ்ரீ இல்லையா. என் பேர்ல எவனோ என் போட்டோ பேர்லாம் வச்சு ஃபேக் ஐடி தொடங்கி இருக்கிறான். நான் Facebookல இந்த ஐடியை ரிப்போர்ட் பண்ணி தெளிவா போட்டேன். நம்ம மக்கள் ஏன் ஐடியை ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே மார்க், நீ சுமதி ஸ்ரீ இல்ல, அதனால இந்த ஐடியை நீ பயன்படுத்த முடியாதுன்னு 10 நாளா என்ன தடை பண்ணி, நான் மெயில் அனுப்பி, என் ஆதார் கார்டு காமிச்சு, என்னோட போட்டோ அனுப்பி, என் வீட்டு அட்ரஸ் கொடுத்து, ஒரு வழியா நேற்று நைட்டு தான் அந்த ஐடி வந்து வந்துருக்கு. ஆனா இந்த 10 நாள் நிம்மதியா இருந்தேன் சார். என்னன்னா, எந்த இடத்துலயும் நான் கெட்ட வார்த்தையை பார்க்கல. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாரையும் திட்டுறாங்க, அசிங்கமா திட்டுறாங்க, ஆபாசமா திட்டுறாங்க. எந்த ஒரு கெட்ட சிந்தனையும் நான் பார்க்கவே இல்லை. எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் எதிர்மறையான விஷயத்தையும் நான் பார்க்கவே இல்லை. ஒரு வகையில் அது மகிழ்ச்சியா இருந்தது. என்ன தெரியுமா சார், நம்ம காலத்துல நாம எடுக்க வேண்டிய உறுதிமொழி, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய உறுதிமொழி என்ன தெரியுமா சொல்லணும்? எல்லாரும் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க, நீ உன் வேலையை பாரு. நீ குறை சொல்லாத ஆட்களே கிடையவே கிடையாது. ரொம்ப அழகா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, அவர் நமக்காக தான் தத்துவ பாடல்கள்லாம் பாடி கொடுத்தார். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது சார் நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க மேல ஒரு பழி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நிரூபிப்பீங்க? யாரு சாட்சி? யாரு சாட்சி? நம்பி நாராயணன் ஒருத்தர் சார் இந்தியாவில் நம்முடைய
அரசாங்கத்துல அவர் வேலை பார்த்த போது, இஸ்ரோல வேலை பார்த்த போது அவர் மேல் ஒரு பழி வந்தது. இந்திய ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டிற்கு விற்றார் அப்படின்னு சொல்லி அவர் ஜெயில போட்டாங்க. எப்படி நிரூபிப்பீங்க? எத்தனை வருஷம், 30 வருஷத்துக்கு மேல சிறையிலேயே இருந்த மனுஷன் அந்த மனுஷன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு. இந்த 30 வருஷம் இளமையை யார் திருப்பி கொடுப்பா? அதுதான் நடிகர் மாதவன் இந்த ராக்கெட் ஒரு படம் வந்தது இல்லையா, நம்பி நாராயணுடைய வரலாறு தான் அது. எப்படி சார் நிரூபிப்பீங்க நீங்க? ரொம்ப அழகா கண்ணதாசன் சொல்றாங்க, வாழ்க்கையில உங்க மேல ஒரு வீண் பழி வரும்போது நீ என்ன பத்தி இப்படி சொன்னியாமே, நீ இப்படி செஞ்சியாமே, நான் நிரூபிக்க முடியும் இருக்கும்போது இந்த வரியை கேட்டு பாருங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமா. கவலைப்படாத, உன் மனசாட்சிக்கு தெரியும்ல நீ நல்லவன்னு. தெய்வம் பார்த்துக்கிட்டு இருக்க, தெய்வத்தின் சாட்சி இருக்கு, அது இந்த உலகத்துக்கு நிரூபிக்க உன்னை நிரப்பராது. போற பக்கம் ஆறுதல் சொன்னார் சார் கவியரசர். 2 சாட்சி உனக்கு இருக்கு, நான் என்ன பண்றது, எப்படி நிரூபிக்கிறது நினைக்காத, உனக்கு 2 சாட்சி இருக்கு. கர்ணனுக்கு வர பாருங்க, எத்தனை தடவை கேட்டாலும் அழுக வர பாட்டு கர்ணன். மகாபாரதத்துல ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா 4 பேரோட தயவு தேவை. மாதா, பிதா, குரு, தெய்வம். 4 பேராலும் கைவிடப்பட்டவன் கர்ணன். இந்த உலகின் முதல் தொட்டில் குழந்தை யாருன்னா கர்ணன் தான். உள்ளத்தில் நல்ல உள்ளம், அந்த பாட்டை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா பாடுவார், இசைக்கவி ஐயா பாடுவார். நானும் காத்துட்டு இருக்கிறேன் அவங்க கூட சேர்ந்து அவர் பாடுறதை கேட்க. நீங்க அதை பாருங்க. ஏன் கர்ணனை எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா, ஒண்ணு அவனுடைய கொடை உள்ளம் சார், இன்னொரு நன்றி உணர்வு, செஞ்சோற்றுக்கள். இல்ல ஏன் நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல தெரியுமா? யாருமே நன்றியோட இருக்கிறது இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, யோ உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா கடனா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்காத. நீங்க பணம் கொடுத்தவங்க நிலைமையில அப்படி ஆயிடுச்சு. ஏன் கர்ணன் என்னைக்கு புகழ்றோம் தெரியுமா? நீங்க நான் சொல்ல அந்த காட்சியை நீங்க யோசிச்சு பார்த்துட்டே வாங்க. மகாபாரத போர் தொடங்க போகுது. குந்தி வந்து கர்ணன் கிட்ட நான் தான் உன் அம்மான்னு சொல்றான். கடைசியில சொல்றான், அவளுக்கு முன்னாடியே தெரியும், சொல்லல. கிருஷ்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். பாரத போர் தொடங்க போகுது. கர்ணன் துரியோதனனுக்கு மிகப்பெரிய பலம். குந்தி சொல்றான், நான் தான்ப்பா உன் அம்மா. அவன் கேட்டுக்கிறான், ஓ நீதான் அம்மாவா, சரி. பாண்டவர்கள் உன் தம்பிகள், நீ உன் தம்பிங்க கூட இருக்கிறதாப்பா நியாயம், தம்பிங்க கூட வந்துரு அப்படின்னு கூப்பிடுறான். இவனுக்கு தெரியும் சார், போட்ட துரியோதனன் தோத்துருவான்னு தெரியும். எப்பவுமே எந்த கட்சி ஜெயிக்குமோ அது கூட கூட்டணி வைக்கலாம் எல்லாரும் விரும்புவாங்க. உண்மைதானே? அதனாலேயே தேர்தலுக்கு ரொம்ப சமீபம் வரையும் யார் கூட கூட்டணின்னு அறிவிக்காம இருக்கிற கட்சிகள் உண்டு. நான் பேசுறது அண்டார்டிகால இருக்கிற அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கேன், வேற எந்த நாட்டையும் பத்தி பேசல. சரியா? யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் சார் போய் நிப்பாங்க. யாரா இருந்தாலும் பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க, இவனுக்கு தெரியும். அது தம்பிகளா வேற போயிட்டாங்க, இந்த வந்தாருன்னு வரல. அது ஒரு 3 காரணம் சொல்றேன் சார். என்ன தெரியுமா சொல்ற? வரமாட்டேன், வரமாட்டேன். யாரை விட்டுட்டு வர சொல்ற? துரியோதனையா? அவன் யார் தெரியுமா? தட்டுல 1 வாய் சாப்பிடுவான், 2வது வாய் அந்த தட்டுல சாப்பிட மாட்டான், இன்னொரு தட்டுல தான் சாப்பிடுவான். அடுத்த வாய் அந்த தட்டுல சாப்பிட மாட்டான், இன்னொரு தட்டு கொண்டு வர சொல்லி அதுலதான் சாப்பிடுவான். பழம் கொடுத்தா ஒரு கடி தான் கடிப்பான், 2வது கடி கடிக்க மாட்டான், இன்னொரு பழத்துல தான் கடிப்பான். அவன் எச்சியவே அவன் சாப்பிட மாட்டாமா, ஆனா நான் சாப்பிட்ட தட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவான். நான் கடிச்சுட்டு கொடுத்தா அதை சாப்பிடுவான். தன் எச்சில் தான் உண்ணான், என் எச்சில் அவன் உண்ணுவான். அவனை அம்மா விட்டுட்டு வர சொல்ற? வரமாட்டேன். ஒரு நாள் நான் துரியோதனனை பார்க்க போனேன், அவன் இல்ல, பானுமதி மட்டும் இருந்தா. 2 பேரும் சொக்கட்டா விளையாண்டுட்டு இருந்தோமா, சொக்கட்டா விளையாண்டுட்டு இருந்தோம். அவ வாசலை பார்த்து உட்கார்ந்து இருந்தா, யார் வந்தாலும் தெரியும். நான் வாசலுக்கு முதுகு காட்டி உட்கார்ந்து இருந்தேன். தோத்துக்கிட்டே இருந்தாமா என்கிட்ட, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு துரியோதனன் வந்துட்டான் போல, அவன் எந்திரிக்க போனான். அந்த கணவர் வந்தா எந்திரிச்சு நிக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கும் போல இருக்கு. சரி, அதெல்லாம் யாருக்கு தெரியும், அது ஒரு இறந்த காலம். யாரோ ஒரு பாதிக்கப்பட்ட ரொம்ப வேகமா தட்டுறாங்க. கணவர் வந்தா எந்திரிச்சு நிக்கிற வழக்கம்லாம் இருந்திருக்கே
அப்படின்னு நானும் ஆச்சரியமா தான் பாக்குறேன். நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பத்தி. எந்திரிச்சாமா துரியோதனன் வர்றான்னு நான் என்ன நினைச்சேன், தூக்குறோம் அப்படின்னு நினைச்சு பாதியோட முடிச்சுக்கலான்னு பாப்பியா, ஏன் அப்படின்னு எதார்த்தமா கை நீட்டினாமா. என் கைப்பட்டு அவ இடுப்புல இருந்த மணி மேகலை அருந்து செலுச்சு. மணி மேகலை அருந்து செலுச்சு. நல்லா பாருங்களேன், கணவன் அதை பாக்குறான். பானுமதி பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஒரு தப்பு நடக்கல, யதார்த்தமா கைப்பட்டு மணி மேகலை அருந்துருச்சு. இவன் என்ன நினைப்பான் துரியோதனன், அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கர்ணன் தலையில கைய வச்சுட்டு உட்காண்டானா கீழே. மடந்தை பொன் திருமேகலை மணிமுகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடங்களில் புரிந்தே அயர்ந்திருப்ப ஐயோடு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேமா. போச்சு போச்சு, இத்தனை வருஷம் நட்பு போச்சு. துரியோதனன் என் மனசு நோக்கிறவன் என்னமோ சொல்ல போறான்னு என் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேமா. புரிந்தே அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான். சொன்ன வார்த்தை என் மனசு நோகிற மாதிரி என்னமோ சொல்ல போறானேன்னு உட்கார்ந்து இருந்தம்மா. எடுக்கவோ கோக்கவோன்னு கேட்டாம்மா. இது எதுகை மோனைக்காக போட்ட வார்த்தை இல்ல சார். எடுத்துடலாம், சிந்துனா மணியெல்லாம் கோக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மனசுல ஆத்திரம் இருந்தா கோக்க முடியாது, மனசுல அப்படி ஒரு துடிப்பு இருந்தா கோக்க முடியாது. நிதானமா இருந்தா மட்டும்தான் கோக்க முடியும். கர்ணா, இந்த மணிலாம் எடுக்கிறதுக்கான நிதானத்தோட மட்டும் இல்லடா, கோக்கிறதுக்கான நிதானத்தோடய நான் இருக்கேன்டா அப்படின்னு எடுக்கவோ கோக்கவோ கேட்டான். அவனையம்மா விட்டுட்டு வர சொல்ற, என் மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கைமா, வரமாட்டேன் சொல்லிட்டு சொன்னா பாருங்க. துரோணாச்சாரியார் ஒரு வில்வித்தை அறிவிட்டாரு சார். நம்மளும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடந்துதான் வந்திருப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியை நீங்க அடைஞ்சிருப்பீங்க சார். எத்தனை பேர் உங்களுக்கு உண்மையா வாழ்த்து சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சுமதி ஸ்ரீ வாரம் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர்ல வராங்கன்னா, இதே விஜய் டிவில பக்தி திருவிழாவுக்கு என்னை கூப்பிட்டு நீங்க வர வேணாம்னு சொல்லி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நான் அழுதுருக்கேன். என்னை வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு உழைச்சிருப்போம். வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் பாராட்டுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த அம்மா நான் லண்டன் போகுது, அமெரிக்கா போகுது, அப்பப்ப பிளைட்ல இருந்து போட்டோ போடுது. யாருக்கும் வெற்றி அடைஞ்சா பாராட்டுன்ற மனசு வராது சார். கர்ணனுக்கு அப்படிதான் நடந்தது. துரோணாச்சாரியார் ஒரு போட்டி அறிவிக்கிறார். இவருங்க அர்ஜுனனை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல. வர்றவன் தோத்துக்கிட்டே இருக்காங்க. வேற எவனாவது இருக்கீங்களாடா? அர்ஜுனன் கூட வில்வித்தை ஜெயிக்க வேற எவனாவது இருக்க அந்த ஊர்ல? வந்து நிக்கிறான் கர்ணன். இவர் சிரிக்கிறாரு துரோணாச்சாரியர். நீயா? இல்ல, நான் போட்டியில கலந்துக்கிறேன். கலந்துகிட்டா ஜெயிச்சுட்டான். அர்ஜுனனை ஜெயிக்க முடியாது சார் யாராலையும். 1000 பேர் தோத்து நிக்கிறான். கர்ணன் ஜெயிச்சுட்டான். துரோணாச்சாரியர் என்ன பண்ணிருக்கணும்? பாராட்டிருக்கணும்ல. எப்படி பேசுறாரு பாருங்க. நாக்கு எப்படி வேணா பேசும். ஒரு குரு பேச என்னடா, நான் அர்ஜுனனை ஜெயிச்சுட்டா நீ பெரிய ஆளா? அவன் அரசன், நீ அனாதை. எடுத்தோன்னு அதான் சொல்ற. அரசனுக்கு போட்டி அனாதையா? கர்ணன் மனசுல நினைச்சா போட்டி விதிமுறைகள் இது இல்லையப்பா. அர்ஜுனன் அரசன், அனாதை, நீ போட்டிக்கு வராத நீ சொல்லலையே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்ற. அடுத்து சொன்னார் துரோணாச்சாரியர், உன் அம்மா யாரு, அப்பா யாரு, ஜாதி என்ன, நீ அர்ஜுனனுக்கு போட்டியா? கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறான் சார் கர்ணன். அழுக வருது. எனக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, அனாதையா பிறந்துட்டேனே, என் ஜாதி தெரியாதே, ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன அவமானப்படுத்துறானே. வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ரமோஷன் வாங்கிருப்பீங்க சார். ஆபீஸ்ல எல்லாம் ஒண்ணு கூட உங்களை பத்தி பேசுவாங்க, நடக்கும். அந்த ப்ரமோஷன் வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு உழைச்சிருப்பீங்க? வீட்ல எல்லாரும் ட்ரிப் பிளான் பண்ணுவது இல்ல, நான் வரல, ஆபீஸ்க்கு வேலை செஞ்சு ஒரு ப்ரமோஷன் வாங்கிருப்பீங்க. எத்தனை பேர் பாராட்டுவாங்க? இவருக்கு மட்டும் ப்ரமோஷன் பேசுவாங்க சார். எல்லாரும் கண்ணை பார்த்து சிரிச்சாங்க. மனசு வலிக்குது, அவனுக்கு துட்டிக்குது, கண்ணீர் வழியுது. எந்திரிச்சா துரியோதனன். எந்திரிச்சா சார், எந்திரிச்சு சொன்னான், துரோணாச்சாரியாரே என்ன பேசுகிறீங்க? ஜாதியா? யார்கிட்ட ஜாதி கேட்க கூடாது தெரியுமா? கற்றவருக்கும் நலம் நிறைந்த கண்ணியருக்கும் வன்மைக்கை உற்றவருக்கும் வாழ்வுடை கொற்றவருக்கும் வீரனாகி நின்றவருக்கும் ஒன்று ஜாதி. ஒரு பொண்ணு திறமையில முன்னேறனா அவட்ட ஜாதி கேட்க கூடாது. சுமதி ஸ்ரீ நீ திறமையா பண்ணணும், நீங்க என்ன ஆளுங்க கேட்க கூடாது. படிச்ச கலெக்டர் இருக்கானா, கலெக்டரா பாரு, நீ என்ன ஜாதி கேட்க கூடாது. ஒரு வீரன் ஜெயிச்சுட்டு வரானா என்ன ஜாதி கேட்க கூடாது. நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், இந்தியாவில இருந்து யாராவது ஒரு விளையாட்டு துறையில ஜெயிச்சுட்டாங்கன்னா
போய் அவங்க என்ன ஜாதி விசாரிக்கிற ஒரு மனம் இருக்கு. இவன் சொல்றான், துரியோதனன் சொல்றான், வீரன் தான் ஜாதி பார்க்க கூடாது சொல்லிட்டு சொன்னா துரோணாச்சாரியரே, ஆமா கர்ணனுக்கு அம்மா தெரியாதுதான், ஆனா என்னால அம்மாவை கொடுக்க முடியாது. அப்பா தெரியாதுதான், என்னால அப்பாவே கொடுக்க முடியாது. ஜாதி தெரியாது, என்னால ஜாதியும் கொடுக்க முடியாது துரோணாச்சாரியரே. ஆனா அர்ஜுனன் அரசன், நீ அனாதைன்னு சொன்னீங்களே, அதை என்னால தர முடியும். இந்த நிமிடம் முதல் கர்ணனை அங்க தேசத்தின் அரசன் ஆக்குகிறேன் அறிவிச்சான். அரசனுக்கு போட்டி அனாதையான்னு கேட்டீங்கல்ல, அவன் இப்போ அரசன், அங்க தேசத்தின் அரசன் அறிவிச்சான். சொல்றான் குந்திட்ட, எல்லாரும் என்ன அனாதன்னு சொன்னாங்கம்மா, என் அரசன் ஆக்கி அழகு பார்த்தானே, அவனையும் அவன் விட்டுட்டு வர சொல்ற. வரமாட்டேமா, வந்துட்டா என்ன மாதிரி ஒரு நன்றி கிட்டவன் இருக்க முடியுமாமா, வரமாட்டேமா. திடம்பட திடவேல் ராஜ ராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் தர்மமும் கர்மமும் ஆகும், வரமாட்டேமானா. இவ்வளோ விஷயம் வில்லி பாரதம் எழுதினாரே, அத உள்ளத்தின் நல்ல உள்ள பாட்டுல கொண்டு வந்து கண்ணதாசன் எழுதினார். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, கண்ணனே மன்னிப்பு கேட்கிற மாதிரி எழுது. இந்த ஒரு வரி, கர்ணன் ஏன் பாண்டவர்கள் பக்கம் வரல, ஏன் துரியோதனன் பக்கம் நின்னானா, அவன் இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறான். நான் நன்றி உள்ளவனா இருக்கணும், செஞ்சோற்று கடன் தீர்க்கணும், அப்படியே கொண்டு வந்து பாட்டுல கொடுத்தாரு சார் கவியரசர் கண்ணதாசன். இசைக்கவி ஐயா அவர்கள் பாடுறப்போ கண்டிப்பா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். யாராவது அழாம இந்த பாட்டை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன், தேவியா கடன் வாங்கி தரேன். வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு, கவலைப்படாதீங்க சரியா. ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரியத்துக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இதுல இருந்து வரக்கூடிய அந்த நிதி ஆனந்தம் முதியோர் இல்லத்திற்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்களா இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. எல்லாருமே இப்படி எல்லாராலையும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் நம்மளால கொடுக்க முடிஞ்ச சில விஷயங்களை கொடுக்கணும். ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஆனந்த முதியோர் இல்லத்துக்கு இந்த நிதி போகுது. கண்ணதாசன் சார் ஒரு அம்பாள் பாட்டு எழுதுறார் சரியா. அம்பாள் பாட்டுல அவர் எழுதி இருக்கக்கூடிய வரிகள் பாருங்க. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆழ வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி தொடங்க அம்பாளுக்கான பாட்டு. இந்த அம்பாளுக்கான பாட்டுல காமராஜர் ஜெயிச்சு முதலமைச்சராக எழுதுறார் சார். சிவகாமி உமையவளை முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் வரும் முத்துமாரி, மகாராஜன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏறி எழுதுறார். சிவகாமி உமை யாரு? யாரு? காமராஜர். காமராஜர் எழுதினா படத்தை தடை பண்ணிடுவாங்க, அதனால மகாராஜன் மாத்தினார். காமராஜர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சார்? ஏன் சார் அவர் கருப்பா பிறந்தாரு? ஏன் கருப்பா பிறந்தாரு? அவர் கருப்பு காமராஜர். ஒரு கவிஞன் கேட்டான், ஏன் காமராஜர் கருப்பா பிறந்தார் தெரியுமா? ஏன் அவர் சிவப்பா வெள்ளையா பிறக்கல தெரியுமா? ரொம்ப அழகா பதில் சொன்னார் அப்துல் காதர் கவிஞர். படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் எழுதி பழகும் கரும்பலகையாக அவரே இருக்க போகிறார் என்பதால் தான் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார். வெள்ளை தாமரையில் வீற்றிருந்த கலைவாணியை பிள்ளை தாமரைகளுக்கு பெயர் தடுத்த பெருமகனார் எங்கள் காமராஜர். எல்லோரும் புத்தக பையை மட்டும் பார்த்தபோது இறைப்பையையும் சேர்த்து பார்த்தவர் காமராஜர். கவியரசர் ஒரு அம்பாள் பாட்டுல சிவகாமிய கொண்டு வந்து உன் மகன் கோட்டைக்கு போறன்னு எழுதினார்ல, என்ன நடந்துச்சு தெரியுமா சார்? அடுத்த காமராஜர் ஜெயிச்ச பிறகு காமராஜர் முதலமைச்சர் ஆட்சியில அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்றேன். கவியரசர் வாக்குன்றது தெய்வ வாக்கு. ஏன் காமராஜருக்காக சினிமால கொண்டது எழுதான்னு சொல்றேன். காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் என்பவரை நியமிக்கிறார். யார் இந்த பரமேஸ்வரன் என்றால் இரட்டைமலை சீனிவாசனுடைய பேரன். எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காமராஜர் என்ன தெரியுமா சொன்னார்? வேற துறையை கொடுக்கல, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்கணுமா? காமராஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பெரியோர்களே? ஆட்சியில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கமாக நிற்க வேண்டும். காமராஜர் சொன்னார், அவன் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், நான் மாத்த மாட்டேன். அவங்களாம் கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்களே, இனிமே பரமேஸ்வரனும்
அவன் சொந்தக்காரங்களும் எந்த கோவிலுக்கு வந்தாலும் மாலை மரியாதை பூரண கும்ப மரியாதையோட நீங்க கூப்பிடுறதுக்காக தான் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக என்று சொன்னவர் காமராஜ். அதனாலதான் ஒரு அம்பாள் பாட்டை எழுதுகிற போது கவியரசர் ரொம்ப அழகா அதை காமராஜருக்கான பாடலாக எழுதினார். உறவுகளை பத்தி எத்தனையோ எழுதியிருக்கிறார். வீடு வரை உறவு, வீதி வரை, காடு வரை, கடைசி வரை. யாரு நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன். கடைசி வரை நாம செய்யற பாவம் புண்ணியம் வரும் சார், கண்டிப்பா வரும். கடைசி வரை நாம செஞ்ச பாவம் புண்ணியம் வருது. வீடு வரை மனைவி ரொம்ப அழகா எப்படி எழுதிருக்காருப்பா. இறந்ததுக்கு அப்புறம் நீ தனியாதான் போகணும். எல்லாம் அழுவாங்க, நானும் வரேன். வரமாட்டாங்க சார், வரமாட்டாங்க, யாராலும் வரமாட்டாங்க. ஒரு சாமியாரை பார்க்க போனான். அந்த சாமியார் கேட்டாங்கன்னா, இந்த சுமதி ஸ்ரீ ஏதாவது மைக்கு கிடைச்சா போதும், உறவுகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லை, எல்லாம் நம்ம இறந்துட்டா மறந்துடுவாங்கன்னு பேசிட்டு இருக்குது, அது பொய் தானே அப்படின்னு கேட்டான். எந்த சாமியார் எல்லாம் கேட்காதீங்க, கதையை வந்து அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. அந்த சாமியார் சொன்னாரு, உண்மையாவே நீ இறந்துட்டேன்னா மறந்துடுவாங்கப்பா, அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, இன்னைக்கு எல்லாம் அவசரமான உலகத்துல இருக்கிறாங்க. இவன் சொன்னா, இல்ல இல்ல என்னோட மனைவி எல்லாம் அப்படி கிடையாது, பிள்ளைங்க எல்லாம் அப்படி கிடையாது. சாமியார் சொன்னார், சரி நாளைக்கே இதை சோதிச்சு பார்த்துருவோம், நான் உனக்கு ஒரு மருந்து ஒண்ணு கொடுக்குறேன், நீ அதை குடிச்சிட்டு படுத்துரு, அப்படி போன மாதிரியே இருப்ப, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை தட்டுறேன், உனக்கு முழிப்பு வந்து அவனை எந்திரிக்காத, என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. சரிங்க சாமி அப்படின்னு போனா அந்த மருந்தை வாங்கி குடிச்சான். காலையில எந்திரிக்கல. மனைவி பார்த்துட்டு எல்லா சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்புனாங்க. மனைவி அழுகுறாங்க, பிள்ளைங்க அழுகுறாங்க. இவருக்கு முழிப்பு வரல, சாமியார் வரணும். சாமியார் வந்து லேட் ஆயிடுச்சு. நம்ம நியூ ஜெர்சி மாதிரி டிராபிக் ஜாம் அன்னைக்கு ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வச்சுக்கோங்களேன். சாமியார் வந்து லேட் ஆயிடுச்சு. பணத்தை தூக்கிட்டாங்க. தூக்கி வீட்டுக்கு வெளியில கொண்டு வரும்போது அங்க இருந்து ஒரு தூண்ல இடிச்சிருச்சு. இடிச்ச வயசுல இவருக்கு முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு உட்காந்துட்டான். எல்லாரும் அப்படியே போட்டு ஓடிட்டாங்க. சொன்னா, நான் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கேன். மனைவி கட்டிட்டு அழுகுறாங்க, பிள்ளைங்க கட்டிட்டு அழுகுறாங்க, சொந்தக்காரங்க அழுகுறாங்க. இவன் பார்த்தா, இவன் இவ்வளவு பாசமா இருக்கட்டும், அந்த சாமியாருக்கு நாளைக்கு இருக்கு அப்படின்னு போய் சொன்னார். சாமியார் எல்லாரும் எனக்கு எப்படி அழுதாங்க தெரியுமா? சாமியார் சொன்னார், டேய் நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நீ ஏமாந்துறாத, வேணும்னா இதே நாடகத்தை இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம அரங்கேற்றம் பண்ணுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு அதே மாதிரி குடிச்சிட்டு படுத்திருந்தா. எல்லாரும் வந்துட்டாங்க. சாமியார் கரெக்டான நேரத்துல வந்து கணக்குல தட்ட குழி வந்துருச்சு. மனைவி அழுகுறாங்க, பிள்ளைங்க அழுகுறாங்க. இவனுக்கு ஏன் எல்லாரும் வந்து இப்படி உனக்கு யாருமே கூட வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. மனைவி எப்படி அழுகுறா, கூட வர்றேங்கிறா, பிள்ளைங்களாம் எப்படி அழுகுறாங்க அப்படின்னு நினைச்சே படுத்துருக்கான். இப்ப வீட்டை விட்டு வெளியில கொண்டு வரணும். அந்த மனைவி நில்லுங்க 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 அழுகுறான். அதை எடுத்து போகாதீங்க அழுகுறான். இவன் படுத்துக்கிட்டு, ஐயோ நம்ம மனைவிக்கு எவ்வளவு பாசம் நம்ம மேல. மனைவி அழுதுட்டே, டேய் இருங்கடா இருங்கடா இருங்கடா, டேய் இந்த தூண்ல இடிச்சிடாம பார்த்து கொண்டு போங்க. இவன் பார்த்தா, இதுக்கு மேல நாம எந்திரிச்சு உட்காரணுமா, நம்ம மரியாதையை நம்மளே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு. யாரும் வரமாட்டாங்க சார் சொல்லிட்டு போற. வீடு வரைக்கும் தான் உறவு, வீதி வரைக்கும் தான் மனைவி, காடு வரைக்கும் தான் பிள்ளைங்க, கடைசியில நீ தனியா தான் போகணும். போகும்போது பாவ புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கோ. உண்மையா அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவம் சார். ஒரு அம்மா விவாகரத்து வாங்கிட்டாங்க. 5 வயசு பையன், சின்ன பையன். ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வரான். ஸ்கூல் வேன்ல இறங்கி ரோட்டை கிராஸ் பண்ணி வரணும். இவங்க போறதுக்குள்ள அவன் வரும்போது எதிர்த்தாப்புல அந்த ஒரு வண்டி போது இறந்துட்டான். இவங்க கண் முன்னாடி இறந்துட்டான். ஒரே பையன், 5 வயசு பையன். இவங்களுக்கு அது மன ரீதியா தொந்தரவு கொடுக்குது சார். உறவு யாரும் கிடையாது, கணவர் இல்ல, இருந்த ஒரு பையனை செத்து போயிட்டான். மன ரீதியா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அவங்க என்ன பண்றாங்க, பையனை புதைச்ச அந்த கல்லறைக்கு தினமும் போய் ஒரு பொக்கே ஒண்ணு வைக்கிறாங்க. இது ஒரு 6 மாசம் நடக்குது. ஒரு 6 மாசம் கழிச்சு வரும்போது அந்த கல்லறைக்கு ஒரு வாட்ச்மேன் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன், டாக்டர் சொல்லிட்டாங்க, இவங்க வந்து என்னோட நர்ஸ், நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததே பெருசு, இப்பெல்லாம் வீல் சேர்ல தான் முக்கால்வாசி நான் நடக்கிறேன் போறேன், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்களேன். டாக்டர் வந்து எனக்கு 90 நாள் டைம் கொடுத்துருக்காரு, 90 நாள் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்றேன். ஆனா அந்த 90 நாளும் நான் மருத்துவமனையில தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாதுங்க. அதனால 90 நாளுக்கும் பொக்கே வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பணம் கொடுக்குறேன். நீங்க ஒரு பொக்கே வாங்கி என் பையன் கல்லறையில வச்சிருக்கீங்களா சார் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கிறாங்க. இவர் என்னங்க சொல்லிருக்கணும், அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லிருக்கணும் சொல்லுங்க சார், என்ன சொல்லிருக்கணும். ஏன் பொக்கேங்க பக்கத்திலேயே விக்குது, பொக்கேக்கு எங்கேயோ போய் வாங்க தேவையில்லை, கல்லறை வாசல்லையே பல பொக்கேகள் இருக்கு. 90 நாளைக்கு நான் பணத்தை தரேன், வாங்கி வைங்க
அவர் இந்த வாட்ச்மேன் சொன்னாரு, போமா என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வேலை இல்லையான்னு கேட்டிருக்காரு இந்த வாட்ச்மேன். சொல்லியிருக்காரு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, மனசு வருந்தி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. போனவங்க ஒரு 90 நாள் கழிச்சு இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு குற்ற உணர்வு. ஏன் இன்னமும் உலகம் நல்லா இருக்கு தெரியுமா சார், நமக்கெல்லாம் மனசாட்சி உறுத்துறதுனாலதான் சார். ஏன் அவ்வளவு துணிஞ்சு நம்மளால எந்த ஒரு தப்பும் பண்ண முடியறதுலன்னா நம்மளால மனசாட்சிக்கு கட்டுப்படணும், அவ்வளவுதான். இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த அம்மா சாக போற அம்மா வந்து கேட்டாங்களே பொக்கே வாங்கி வைங்கன்னு, நம்ம செஞ்சிருக்கணும், அந்த மனசுல அந்த ஆசை நிறைவேறாமே செத்து போயிருப்பாங்களே, ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டிருப்பாங்களே. இவருக்கு ஒரு வருத்தம். ரொம்ப நாள் கழிச்சு சார், ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு கார் வருது, ரொம்ப வேகமா வந்து நிக்குது. யார் இவ்வளவு வேகமா காரை ஓட்டிட்டு வரான்னு பார்த்தா அந்த அம்மா இறங்குது கார்ல இருந்து. இவர் பாக்குறாரு, நான் 90 நாள்ல சாக போறேன்னு சொன்ன அம்மா, எங்க போனாலும் வீல் சேர்ல தான் போறேன்னு சொன்ன அம்மா இன்னும் இப்படி வராங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து சொன்னாங்க பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, சிக்கன் சூப் ஃபார் சோல் அப்படின்ற புத்தகத்துல இதை படிச்சேன் சார் நான். அந்த அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நன்றியா வாட்ச்மேன், நான் வந்து என் பையனுடைய கல்லறையில தினமும் ஒரு பொக்கே வாங்கி தரீங்களா, வைக்கிறீங்களா, பணம் தரேன்னு சொன்னேன், நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப வருத்தத்தோட போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அங்க நிறைய குழந்தைங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நிறைய வயசானவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாரும் வந்து நல்லாரு 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 அப்படின்னு சொன்னாங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மருந்து வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும் போது எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நாங்க என்கிட்ட அன்பா பேசினாங்க. அந்த வார்த்தையிலேயே நான் குணமாயிட்டேன். டாக்டர் வந்து இன்னும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு சார், நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நாங்க. இத அந்த அம்மாவே அந்த புத்தகத்துல எழுதிருக்காங்க. என்ன தெரியுமா, நம்மளாம் நினைச்சுக்கிறோம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பண்றது நினைச்சுக்கிறோம். இல்ல, நாம நல்லா இருக்கிறதுக்கு பண்ற விஷயம் தான் உதவி பண்றது. அற்றார் அழிப்பசி தீர்த்தல், ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்றார். பெற்றார் பொருள் வை குடி, ஒருத்தன் பசி தீர்க்கிறதுக்கு நீ சாப்பாடு வாங்கி தெரியல, நீ அதை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்ச பணம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு. இந்த அண்ணன் தம்பி பாசத்தெல்லாம் நிறைய கண்ணதாசன் எழுதியிருக்கிறார்ல, இந்த ராஜாப்பாட் ரங்கத்துல இசைக்கவேயா இங்க உட்கார்ந்து பாடிடணும். ஐயா ஐயா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம பாட்டை கேட்கணுங்க, பாடி பாடி பேசிடுறோம். இந்த அண்ணன் தம்பி பாட்டு இருக்குல்ல சார், இன்னைக்கு நிறைய பேர் அண்ணன் தம்பிக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் ஒரு குழந்தைகளா போயிட்டாங்க. அண்ணன் தம்பிக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து 10 பசங்க சார். ஏன்னா அந்த காலத்துல அப்படித்தானே இருப்பாங்க, வீட்டுல வந்து ஜெயஜெயன்னு 10 பேர் பேரும் சொல்றேன் பாருங்க. செந்தில்குமார், ஜெயக்குமார், சசிகுமார், உதயகுமார், ராம்குமார், ரமேஷ்குமார், விஜயகுமார், செல்வகுமார், கணேஷ்குமார், தினேஷ்குமார். அவர் பேரு ரத்னகுமார். அவர் வந்து டெவலப்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்தாரு. இல்ல, எல்ஐசில டெவலப்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்தாரு. எல்ஐசில டெவலப்மெண்ட் ஆபீசரா தான் வேலை பார்த்தாரு. ஃபேமிலி டெவலப்மெண்டா வச்சுக்கோங்க, ஒரு பிள்ளைங்களா போயிடும். விட்டு கொடுக்கறதுனா என்னோட இந்த ராஜாபாட் ரங்கத்துறையில அம்மம்மா தம்பி என்று நம்பி அந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க. ராமனுக்கு 3 தம்பி, மகாபாரதத்துல 4 தம்பி. அந்த கதையை சொல்றாரு பாருங்க கண்ணதாசன். நீங்க தெரிஞ்சுக்கங்க, ராமாயணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மகாபாரதத்தை அடுத்த முறை நியூஜெர்சிக்கு வரும்போது நான் அந்த சொற்பொழிவை சொல்றேன், சரியா? நீங்களா ஞாபகப்படுத்துங்க அடுத்த முறை வரும்போது. அண்ணன் தம்பி எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க சார். ராமனுக்கு ஆட்சி இல்லை அப்படின்னு கைகேயி சொல்லிட்டான். அந்த ராமன் கிட்ட சொல்றா பாருங்க, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் அண்ணி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். நல்லா கவனிங்க, உங்க அப்பா உன்னைய காட்டுக்கு போ சொன்னார்னு சொல்லல, இயம்பினன் அரசன். அரச கட்டளை நீ மீற முடியாது. அப்பா சொன்னா அவருக்கு வேற வேலை இல்ல அப்படின்றான். அரச கட்டளை. அடுத்து சொன்னா பாருங்க, 14 வருஷம் அப்படின்னா பெருசா தெரியுமா, 14 வருஷமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால 7 எத்தனை? எங்க ஊர்ல ஒரு அக்கா போய் கடையில தேங்காய் விலை கேட்டாங்க. தேங்காய் எவ்வளவு? கடைக்காரர் சொன்னாரு, 1 40 ரூபாய். 40 ரூபாயா? 2 வாங்கினா 80 ரூபா தான்க்கா. சரி 2 கொடுங்க. சொன்ன விதத்துலதான் அந்த அக்கா ஏமாந்துட்டாங்க. 40 ரூபாயா? 2 வாங்கினா 80 ரூபாய். 2 ஒரு கணக்கு தான். அது மாதிரி 14 வருஷம் அப்படின்னா ராமன் 14 வருஷமா நடப்பான். அதுல 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க கைகேயி. இப்ப ராமன் சொல்ற பதில பாருங்க. ஏன் சார் ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும்? நீங்க அந்த பக்தி இலக்கியமே பார்க்க வேணாம் சார்.
அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரும். அதுக்காக தான் அந்த கதாபாத்திரத்தை நம்ம படிக்கணும். கூனின்னு ஒருத்தி உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவா. அவளை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தினா குடும்பம் நல்லா இருக்கும். அது உண்மை. அது எல்லார் வீட்லயும் சௌகரி உண்டு, எல்லார் வீட்லயும் கூனி உண்டு. இப்ப பாருங்க, ராமன் சொல்றா பாருங்க, அதே மூத்தவன் நான் இருக்கும் போது பரதனுக்கு ஆட்சியா எந்த சட்டத்துல இருக்கு? நான் தான் அரசர், பரதனை சிறையா தவிர சொல்லிருக்கலாம் தானே சார்? சொல்லிருக்க முடியுமா இல்லையா? அவன் சொல்றான் பாருங்க, மன்னவன் பணி என்றாலும் பணி மறுப்படும். அரசர் சொன்னா என்ன, என் அம்மா நீங்க சொன்னா என்னமா, உங்களுக்காகவே நான் காட்டுக்கு போவேமா. என் பின்னவன் பெற்ற செல்வம் நானே பெற்றதுண்டோ. என் தம்பிக்கு தானே ஆட்சி, என் தம்பிக்கு ஆட்சி கிடைச்சாலும் எனக்கு என்ன கிடைச்சா என்ன? கிளம்புறேன், கிளம்பிட்டான். இந்த சீதையை நடுவுல சொல்லணும், காட்டுக்கு போறேங்கிறான். சீதைகிட்ட வந்து சீதை என்ன சொன்னா, பெண்கள் நல்லா கவனிங்க, 14 வருஷம் காட்டுக்கு போறேன், எனக்கு ஆட்சி இல்லைன்னு ராமன் சொன்னதுக்கே அவருக்கு கோபம் வந்துடும். எல்லாத்தையும் உங்க தம்பிக்கு கொடுத்துட்டு நம்ம என்ன சும்மா இருக்கிறதான்னு அவன் கேட்கல. நீங்க மட்டும் காட்டுக்கு போறீங்களா? நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் என் பேர்ல மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனீங்கன்னா நாலு பேர் கோர்ட்ல பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும் தான் சொல்லியிருப்போம். அவ சொல்ற பாருங்க, சீதை ஏன் என்னை காட்டுக்கு வர வேணாம்னு சொல்றீங்க? சுடுப்பா, சுடு, கஷ்டமா இருக்கும், நீ தாங்க மாட்டேன், இங்கே இரு. அவ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ பிரிவிடும் சுடுமோ பெருங்காடு, உன்னை பிரிஞ்சிருப்பேனே அந்த கஷ்டத்தை விடவாடா காடு என்ன கஷ்டப்படுத்திடும், அதை விடவாடா அந்த காடு என்ன கஷ்டப்படுத்திடும் கேட்டா. இப்ப காட்டுக்கு போயாச்சுலங்க, பரதன் வந்தால அவன் ஆட்சியை கேட்டானா, வச்சுக்கிட்டானா? இல்ல, வாங்கல. அம்மாவை திட்டுறான், இந்த ஆட்சி என் அண்ணனுக்கு தான், நீ எப்படி இதை வாங்கன்னு அம்மாவை திட்டுறான். நடுவில் ஒருத்தர் இருக்கான லட்சுமணன், அவன் சரி 2 தம்பியும் அடிச்சுக்கங்க, நடுவுல நான் இருக்கேன், எனக்கு அப்புறம் தான் பரதனுக்குன்னு சொன்னானா? இல்ல, அவன் அண்ணன் கூட கிளம்பி காட்டுக்கு போயிட்டான். 14 வருஷம் செருப்பு தான் ஆட்சியில இருந்தது. சரியா? ராமன் வரல. இதை படி கேளுங்களேன். ராமனுக்கு 3 தம்பி, பாரதத்தில் 4 தம்பி கவியரசர் கொண்டு வந்து ஏன் எழுதுனா தெரியுமா? டே, இப்பெல்லாம் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கடா, நீ இப்படி இருந்துக்கன்னு சொல்றதுக்காக. கடைசி நாள் ராமன் வரல. பரதன் தீ குளிக்கிறதுக்காக தீய மூடிட்டான். சத்ருகனை கூப்பிட்டு சொல்றான், இதுதான் 10,000 கம்பராமாயண பாட்டுல சத்ருகன் பேசுற ஒரே பாட்டு இந்த பாட்டு சொல்றான். பரதன் சொல்றான், ராமன் காட்டுக்கு போயிட்டான்பா, கூடவே லட்சுமணனும் போயிட்டான், வரல, எனக்கு இந்த ஆட்சி வேணாம், நான் சாக போறேன். சத்ருகா, நீ வச்சுக்கோ ஆட்சி. எப்படி இருக்குங்க? எந்த போட்டி இல்லாம சொத்து, ஆட்சி, அதிகாரம் எல்லாம் கைக்கு வரும்போது சீக்கிரம் தீக்குளிடா, சீக்கிரம் சீக்கிரம் நான் போய் அரியணையில ஏறும் சொல்லிருக்கலாம் தானே? சொல்லலைங்க. அவன் சொல்றான் பாருங்க, காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின்பு போனான் ஒரு தம்பி, போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்று ஆனாத உயிர்விட அமைவானும் ஒரு தம்பி, அயலே நானாது யானாம் இவ்வரசாழ்வேன். ஏண்டா, ஒரு அண்ணன் தம்பிக்கு ஆட்சியை கொடுத்து காட்டுக்கு போயிட்டான், இன்னொரு அண்ணன் எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லாம அவன் கூட துணையா போயிட்டான், நீ எனக்கு ஆட்சி வேணான்னு சாக போற, வெக்கம் இல்லாம இந்த ஆட்சியை நான் வாங்கிக்கவே நினைச்சிட்டியாடா, நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னான் சத்ருகன். அப்படிதாங்க அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தாங்க. இதுக்குத்தான் நமக்கு இந்த கதைகளை எல்லாம் நமக்கு சொல்லி வைத்தாங்க. எங்கேயோ இலக்கியத்துல எல்லாம் எதுக்கு கொண்டு வந்து கண்ணதாசன் போற வரையில சொன்னாங்க, கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை என்று நிற்கவில்லையே, நின்றிருந்தால் ராமன் கதை இங்க இல்லையே. அவ்வளவுதாங்க ராமாயணம், அவ்வளவுதான் ராமாயணம். எவ்வளவு எளிமைப்படுத்தி கவியரசர் நமக்கு சொன்னார் பாருங்க. இன்னும் 2-3 செய்தி சொல்றேன் பாருங்களேன். நல்லா இருந்தா நம்மள மதிப்பாங்க சார், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. சுமதி ஸ்ரீ ரொம்ப நல்லா பேச்சாளர். அப்படியா? ஆமா, அவங்க பெரிய கார்ல தான் வருவாங்க. பெரிய கார்ல வந்தா பெரிய பேச்சாளர், பிளைட்ல வந்தா பெரிய பேச்சாளர். இங்க எளிமையெல்லாம் இன்னைக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க சார். பணம் இருந்தா நல்லவன், சுத்தி 4 கூட்டம் இருக்கும். ஆட்சியில இருந்தா எல்லாரும் இருப்பாங்க, அதிகாரத்துல இருந்தா இருப்பாங்க. எதுவும் இல்லாம ஒரு படி நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ நல்ல நிலைமையில் இல்லைன்னா நிழலும் கூட மிதிக்கும் கண்ணதாசன். அது ஒரு வரி சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகா. அங்கதான் கவியரசர் நினைக்கிறார், சொல்றாரு, மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மனிதனுக்கு அவ்வை சொன்னதுன்னு எழுதா சாதாரண விஷயம். அவைதான் சொன்னா, மதியாதார் உச்சம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி, அவைதான் சொன்னார்.
சொன்னார் பாருங்க கண்ணதாசன், அதெல்லாம் கவியரசர். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று அவ மனுஷனுக்கு சொல்லப்பா, மானமுள்ள மனுஷனுக்கு சொன்னான். மானம் இருந்தா நீ போங்க அந்த வீட்டு பக்கம். நான் வந்து ஃபுல்லா ஸ்பான்சர் வாங்கி தான் சார் படிச்சேன். என்னுடைய கல்லூரி படிப்பு முழுக்க நான் ஸ்பான்சர் வாங்கி படிச்சேன். நான் படிப்பதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதி எடுத்துட்டு லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் இந்த மாதிரிலாம் போய் கடிதம் கொடுத்து அப்படிதான் முழுக்க என்னுடைய கல்லூரி படிப்பை நான் அப்படிதான் சார் படிச்சேன். ஒருத்தட்ட நான் ஸ்பான்சர் கேட்க போறேன். நீங்க நல்லா யோசிச்சுட்டே வாங்க அந்த விஷயத்த. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த ஹாலுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும்ல, அங்க போய் நான் லெட்டர் கொடுத்தேன். அப்ப படிச்சுட்டு இருக்கேன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல எம்ஏ தமிழ் படிக்கிறேன். லெட்டர் வாங்கி படிக்கிறாரு. எவ்வளவு ஆகும் என்ன அப்படிங்கிறாரு. நான் சொல்றேன், சார் நீங்க கடனா கொடுத்தா கூட போதும் சார், நான் நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வருவேன். அப்ப எனக்கு 22 வயசு சார், நல்ல நிலைமைக்கு வருவேன், நான் வந்து உங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றேன். இப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு என்னையும் பார்த்து சிரிக்கிறாங்க. மதியானம் 2:30 மணி, லஞ்ச் நேரத்தை தாண்டிட்டோம், நல்ல பசி, வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் ஸ்பான்சர் வாங்கி படிச்சுட்டு இருக்க புள்ள, நல்ல சாப்பாடே கிடையாது, தண்ணி குடிச்சு இறைப்பையை நிரப்ப முயன்று தோற்று போன நாட்கள் அந்த நாட்கள். சரி நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னு இயல்பா இருக்கும் தானே சார், அந்த ஒரு எண்ணம் இருக்கும் தானே. போறோம், டைனிங் டேபிள்ல ஒரு தட்டு தான் இருந்தது, அவர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு உட்காரதா வேணாமா என்னதெல்லாம் நான் நிக்கிறேன் சார். சாப்பிட்டுட்டு என்கிட்ட பேசுறாரு சார். சாப்பிட்டுட்டு எவ்வளவு பணம் தேவைப்படும், என்ன ஆகும் நான் பார்க்க சொல்றேன். உனக்கு தெரியுமா உதவி பண்றவங்க கூட நிக்க வச்சு பேச மாட்டான் சார். சரி பாக்குறேன்னுவான். சரி நான் அந்த இடத்துல உட்கார வச்சு பேசுனீங்களா, அங்கேயே உட்கார வச்சு கூட நீங்க போய் சாப்பிட்டுருக்கலாம், இல்லையா அப்புறம் பாக்கலாமா நீ அனுப்பிட்டு கூட சாப்பிட்டுருக்கலாம். எப்படி சார் நான் நின்றுட்டே இருக்கேன், பசிக்குது சார், எனக்கு பசிக்குது, தண்ணி கேட்கலாமான்னு தெரியல. மதியம் 2:30 மணி 3 மணி வரைக்கும் கிட்ட சாப்பிட்டு முடிச்சு சரி நான் பாக்குறேன்னு வராது. எனக்கு சாப்பிடாத பசியை விட என்னை பார்க்க வச்சுட்டு ஒருத்தர் சாப்பிட்டானே மனசு ஆறல சார். கண்ணுல இருந்து தனியா வருது. ஹாஸ்டலுக்கு நடந்து போயிருக்கேன், ஹாஸ்டல்ல படிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா ஒரு மனுஷன் பணக்காரன் சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய சாப்பிட ஒரு வார்த்தை சொல்ல வேணாம், பார்க்க வச்சுட்டு சாப்பிடுறாங்க. நம்மள ஒரு ஸ்பான்சர் கேட்டு போனா இவ்வளவுதானா நமக்கு மரியாதைன்னு கண்ணுல இருந்து தனியா வந்து நடந்து போறேன் சார். உறையூர்ல, திருச்சி உறையூர்ல நான் ஹாஸ்டல் பஸ்ஸை விட்டு இறங்கி நான் ஹாஸ்டலுக்கு போற வழியில தான் நாங்க சாப்பிடுற கடை இருக்கு. அந்த அக்காவோட கடையில மதியம் லஞ்சு அந்த டிஃபன் எல்லாம் சாப்பிடுவோம். நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த அக்கா கேட்கறாங்க, அப்ப மணி 4:30 மணி, பாப்பா சாப்பிடலையா, வேணாம்க்கா இங்க வா, அப்புறம் வரேன்க்கா இங்க வா, போறேன், ஏன் சாப்பிடல, வேணாம்க்கா, வயசுக்குள்ள நேரத்துக்கு சாப்பிட வேணாமா இது அப்படின்னு தட்டுல லெமன் சாதம் அவனுக்கு பிடிக்கிற ஊருக்கு வச்சு நான் சாப்பிடு அப்படின்னு அக்கா. காசு இல்லக்கா அப்புறம் நீ சாப்பிடு. என்ன தெரியுமா, பிரபஞ்சம் நீங்க மனசு நொந்து அழும்போது யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கை நிச்சயமா எனக்கு என்ன சாப்பிட சொல்லல மனசு ஆறி வரும்போது அந்த அக்கா சாப்பிடுதா வயசுக்குள்ள நேரத்துக்கு சாப்பிட வேணாமா, இத்தனைக்கும் முன்னாடி அந்த அக்கா சொன்னதே இல்லை, அன்னைக்கு சொல்லுங்க அந்த அக்கா. சரி சாப்பிட்டு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு நான் பேச்சாளரா நாட்கள் ஓரளவுக்கு வந்த பிறகு அவரோட நிறுவனத்தையே பேச கூப்பிடுறாரு. போனேன் சார், நான் போனேன். அதுலதான் நம்ம கம்பீரமா இருக்கலாம், அவர் கூப்பிடுற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு என் பிஏ விட்டு இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு அட்வான்ஸ் அனுப்பிடணும் எல்லாம் சொல்லி பேசிட்டு போனேன். அதெல்லாம் கரெக்டா வந்துடும், வாங்கிடுவாங்க கரெக்டா. பேசி முடிச்சுனா டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சார், ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து வாங்கம்மா சாப்பிடலாங்க, இல்ல சார் வேணாட்டு வந்தேன் சார். ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கம்மா சாப்பிடலாங்க, வேணாம் சார்ட்டு வந்தேன். அப்ப நினைச்ச கண்ணதாசன் வரிய மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மனுஷனுக்கு சொல்ல, மனுஷன் போய் சாப்பிடுமா திரும்ப அந்த வீட்டுல, மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது. மானம் இருந்துச்சுன்னா திரும்ப அந்த இடத்துல போய் சாப்பிடாது. எப்படி சொல்லிட்டு நமக்கு வாழ்க்கையில சரி எவ்வளவு விஷயங்களை கண்ணதாசன் நமக்கு சொல்லி விட்டு இருக்காரு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம். மத்த இடத்துல கேட்குமா, உங்க வீட்டுக்கு பாம்பு வந்தா என்ன சார் பண்ணுவீங்க, அடிப்பீங்களா, அடிச்சிடாதீங்க. விருதுநகர்ல ஒரு வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கு, அடிச்சுட்டாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு, ஏன்னா அது அரிய வகை பாம்பா. அதனால இனிமே வந்து உங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா பாம்பே அரிய வகை பாம்பா எளிய வகை பாம்பா அப்படின்னு ஆதார் கார்டுலாம் வந்து விசாரிச்சுட்டு கை வைக்கணும். நல்லதுக்கு சொல்லுங்க. வீட்டுக்கு பாம்பு வந்து அடிப்போம், தெருவுல பாம்பு வந்து அடிப்போம். பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு அடிப்போமா, அந்த தைரியத்துல தானே கேட்குது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்
எல்லாம் சௌக்கியமே. கண்ணதாசன் இவர் எழுதுறதுக்கு என்ன தெரியுமா சார் காரணம்? அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவப்பட்டிருக்கிறார் சார். அவ்வளவு அனுபவப்பட்டிருக்கிறார். எத்தனை 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 அனுபவங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் நமக்கு. எனக்கு ஒரு பாட்டு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, பெரிய புராணத்துல திருநீலகண்டருடைய மனைவி சொல்லுவாங்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் அப்படிம்பாங்க. நீங்க தொடக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த சினிமால சார் தலைவன் தலைவியை தொட வரும்போது கண்ணதாசன் அந்த பெரிய புராணத்துல இருக்கிற வரியை கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. புதுமை அல்லவே தீண்டாமை என்பது, புதியதல்லவே அதை நீயும் சொன்னது, திருநீலகண்டனின் மனைவி சொன்னது. அந்த பாட்டை கேட்கும் போது நான் பெரிய புராணம் படிக்கல, ஆனா பெரிய புராணத்தை படிச்ச பிறகு இந்த பாட்டை கேட்கும் போது எப்படி எல்லாம் கண்ணதாசன் எங்கெங்கயோ இருக்கிற வரிகளை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டிருக்காரு. ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. கவியரசர் அதான் கண்ணதாசன். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது போனால் போகட்டும் போடா, எல்லாருக்கும் கஷ்டம் வரும் சார், எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அது ஒரு உயிரை பறி கொடுக்குற அந்த துயரம் இருக்குல்ல. ஒருத்தன் போய் ஒரு குரு கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான். அவர் சொன்னார், முதலில் உன் அப்பா இறந்து போவார், அடுத்து நீ இறப்பாய், அடுத்து உன் மகன் இறப்பான், பிறகு உன் பேரன் இருப்பான், வாழ்த்துக்கள் போனார். உனக்கு எப்படி இருக்கும்? நான் நல்லா இருக்கிற ஆசீர்வாதம் பண்ணியானா அப்பா இறந்து நான் இறந்து புள்ள இறந்து பேரன் இறங்குற அந்த குரு சொன்னார், இதுதான்டா உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை. நீயும் உன் அப்பாவும் உன் பையனும் இருக்கும்போது பேரன் செத்தாங்க வையி, துயரம் துயரம். நான் சொன்ன வரிசையில மரணம் நிகழ்ந்துச்சுன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா. எல்லாருமே உறவுகளை பறி கொடுக்கும் போது என்ன ஒரு கட்டத்தில் என்ன பண்ணா சார் இதுல இருந்து நான் மீண்டு வரலாம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பாடலாம் கேட்கணும். எத்தனை எத்தனை பேருக்கு அவர் வந்து ஆறுதலா இருக்குது. இந்த கவிதை படிமமா சொல்லுவோம்ல சார், கவிதையில இன்னைக்கு வரக்கூடிய சில புது கவிதைகள், இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் இதெல்லாம் கேட்கும் போது இப்ப அர்த்தமே தெரியாம வேற பாடிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. நிஜமாதான் இது என்ன கேட்டா வைப்ஸ். 2K கிட்ஸ்லாம் தெரிஞ்ச ஒரே வார்த்தை வைப்ஸ். மலர்ந்தும் மலராத பாட்டை கேட்டா கண்ணீர் வரும்ன்ற விஷயம் 2K கிட்ஸ்க்கு தெரியாது சார், கண்டிப்பா தெரியாது. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றல், தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். கேட்கும் போதே அண்ணன் நினைச்சே எல்லாத்துக்கும் அழுவ வரும். 2K கிட்ஸ்க்கு அது தெரியவே தெரியாது. இந்த பாட்டெல்லாம் கேட்டா அழுவ வரும்ன்றதே தெரியாது. அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி வைப்ஸ் மட்டும் தான். ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், நீங்க என்ன நீ ஏதாவது மைக் கிடைச்சதா போதும், தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, போட்டெல்லாம் வைப்ஸ் இருக்கு தெரியுமா, வைப்ஸ் அப்படின்னா. நம்ம திருப்புகள் இருக்கிற வைப் எல்லாமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு. ஒரு பாட்டை சொல்ற மாதிரி, என்னடா தமிழ் பாட்டுல வைப் இல்லையாங்க, எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா. நான் சொன்ன இந்த திருப்புகள் நீங்களும் கேளுங்க. துப்பார் அப்பாடற்றி வைக்கால் சொப்பார் விளைவு குணமோகம் துற்றார் எப்பீடற்றோ இற்றை சுற்றா மதன பிடிதோயும் இப்பா வக்கா எத்தா செய்பாடற்றே உலகில் பிறவாரே எத்தார் வித்தாரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் தப்பா மற்பாடிச்சே விப்பார் தத்தாமிழையை கழிவோனே தற்காலிச்சோ செற்றைமை போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா ஹைப்பால் ஐப்பால் சொற்கா வற்பா வந்த கரைவோனே அத்தா அனித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. திருப்புகள் படிக்கடா வைப்பு வரும்னா தெரியாது. பாட்டு கேட்டா கண்ணீர் எப்பெல்லாம் நாம வந்து ஒரு பாட்டை கேட்கும் போது நம்ம கண்ணீர் சிந்துறோமோ அந்த வரைக்கும் தான் சார் நம்ம கிட்ட மனிதம் இருக்கும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சமூக வலைதளங்கள்ல என்ன நடந்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க சார். ஒரு மனசை துடிக்க வைக்கிற பதற வைக்கிற ஒரு விஷயம் நடக்கும் போது முதல்ல அதுக்காக நம்ம வருத்தப்படணும். அதுதான் மனுஷனுடைய குணம். இன்னைக்கு அதெல்லாம் போயிருச்சு. எல்லா கமெண்ட் எல்லாம் பார்த்தா என்னென்னமோ எழுதிட்டு இருக்காங்க, எல்லாமே குறை சொல்றது. சரவணன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சார், அவங்க வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு. அவரு நான் ஏற்கனவே ஒரு மேடையில வந்து அரிய வகை பாம்பெல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொன்னேன்ல, அதனாலயோ என்னவோ பாம்பு அடிக்க கூடாதுன்னு ஒரு பக்கெட்டை போட்டு மூடிட்டார் சார். மூடிட்டு பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லிட்டு அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. இதை Facebookல போடுறாரு. முதல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குது, அடுத்து பக்கெட்டை போட்டு மூடி இருக்காங்க, அடுத்து பாம்பு பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு போறாங்க. எங்க வீட்டுக்கு வந்த பாம்பை அடிக்காம பக்கெட் போட்டு மூடி பாம்பு பிடிக்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு போஸ்ட் போடுறது. அது கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டுருக்காரு. நாட்டுல சில பேர் இப்படிதான் சார் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா கமெண்ட்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா சரவணன்? பாம்பை இப்படி பக்கெட் போட்டு மூடினா அது எப்படி மூச்சு விடும்? என்ன ஒரு காரியமா! இவங்க வீட்டுல போய் நம்ம 4 பாம்பை விடணும், பெட்ல படுக்க வச்சு ஏசி நல்லா போட்டுருவோம் நினைக்கிறேன். என்ன அப்படி எல்லாத்தையும் குறை சொல்ற நிறைய பேர் மாறிட்டாங்க பெரும்பாலும். ஆனா
அப்படின்னா ஆறுதல் சொல்றது, நீ நல்லா வருவன்னு சொல்றது. எஸ் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கிட்டார். அவருடைய கதைகள் திரைப்படமா வந்துட்டு இருக்கு. கதையில அவருக்கு ஒரு பேர் இருக்கு. எவ்வளவோ நீங்க சாதிச்சிருக்காருல்ல சார் கதையில. அவர் இந்த கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச காலம் சும்மா இருந்த காலகட்டத்தில் டெல்லிக்கு போறான்னு முடிவெடுக்கிறார் சார். என்ன பண்றதுன்னு தெரியல, எது எதிர்காலம் தெரியல அவருக்கு. சரி டெல்லிக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பழச்சிக்கலாம் அப்படின்னு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டார். அந்த டெல்லிக்கு டிக்கெட் எடுத்தாரு, அந்த ட்ரெயின் நைட்டு தான் கிளம்புது. பகல் பொழுது முழுசா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய சில சிறுகதைகள் விகடன்ல வந்திருக்கு. சரி நம்ம விகடன் ஆபீஸ்க்கு போவோமே, சாயந்தரம் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ட்ரெயின்ல ஏறி டெல்லிக்கு போவோம், ஏதோ பார்த்து பழச்சலாம் அப்படின்னு விகடன் ஆபீஸ்க்கு போறேன். போய் அங்க போய் கார்ட்டூனிஸ்ட் மதன் இருந்தார்ல, அவரை சந்திக்கிறார். மதன் சொன்னாரா, உங்க கதையெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், நீங்க தொடர்ந்து எழுதுங்க. அதாவது விகடன்ல சில கதைகள் எழுதின ஒருத்தர் வந்த உடனே இவர் அவருடைய கதைகள் எல்லாம் சொல்லி பாராட்டுறேன்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க, இந்த கலைத்துறையில உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. அடுத்து விகடன் ஆசிரியருடைய அந்த அறைக்குள்ள போறார் எஸ் ராமகிருஷ்ணன். அவர் சொன்னாராம், உங்க கதைகள் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க விகடன்ல ஒரு தொடர்கதை எழுதுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் சார் அவருடைய வாழ்க்கை மாறுச்சு. அவர் சொல்றாரு, என்னோட வாழ்க்கையில நான் டெல்லிக்கு போய் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த சந்தர்ப்பத்துல விகடன் ஆபீஸ்க்கு போனப்ப 2 பேரு நல்லா கதை எழுதுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை நம்பிதான் கையில அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன். இன்னைக்கு எஸ் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றதா சார் மனிதனுடைய குணம். எனக்கு அது இல்ல சொன்னார் பாருங்க கண்ணதாசன். அங்க இருந்து கை காமிக்கிறாங்க, நீங்க இன்னும் ஒரு அட்டை காமிக்கிற 30 நிமிடம் பேசலாம். இசைக்கவி ஐயா தான் அவரெல்லாம் வந்து என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர். நான் ஐயா தனியா பேசணுமா அப்படின்னு கேட்டேன். அடுத்து நான் முன்னாடி பேசிக்கிட்டுமா, அடுத்து நான் விமானத்துக்கு கிளம்புறதுக்குன்னு. பொதுவாக அந்த பேச்சாளர்கள் கலைஞர்கள் அது அப்படியே சின்ன பொண்ணு எனக்கு அப்புறம் பேசணும் அப்படிலாம் சொல்லாம ஐயாவினுடைய பெருந்தன்மை. ரொம்ப நன்றிங்க, முடிச்சிடுறீங்க. வாழ்க்கையில சார் கஷ்டம் வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம திணறி நிப்போம்ல. வேலை போயிடுச்சு, இல்ல வேலை போற மாதிரி இருக்கு, இல்ல கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, இல்ல உடம்புல ஆரோக்கியம் இல்ல, ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு தாங்க முடியாத சோகம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு எல்லாருக்குமே ஒரு காலகட்டம் வரும் சார். அந்த காலகட்டத்துல இந்த பாட்டை நீங்க கேளுங்க. காலமகள் கண் திறப்பால் சின்னையா, நான் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு இல்லையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சொல்லுங்க. இந்த பாட்டு இருக்குல்ல, அந்த இதுல வரக்கூடிய சட்டத்துல வரக்கூடிய விஷயம் பாருங்க. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கல்லுக்கு கீழே இருக்கிற தேரைக்கு கூட அந்த தெய்வம் கருணை காட்டுதுப்பா. கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் இங்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா? இந்த வரியை நீங்க கேட்டு பாருங்க சார். சீனால சார் உண்மையா நடந்த ஒரு சம்பவம். ஒருத்தர் வந்து வீடு குடி வந்து 4 வருஷம் கழிச்சு வேற வீட்டுக்கு மாற போறார். சோ அவர் போய் அந்த பரணியில இருந்தெல்லாம் எடுக்கிறத பார்த்தா சார், அவர் வீடு குடி வந்தப்ப வச்ச இதுதான். சில விட 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கங்களேன். அப்பதான் அந்த பெட்டியெல்லாம் எடுக்க போறார். பார்த்தா ஒரு பள்ளி அதோட வால்ல வந்து ஆணியா அடிச்சிருக்காங்க சார். இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அவர் அந்த வீட்டுக்கு குடி வந்தப்போ ஒரு பள்ளி இருக்கிறத பார்த்துட்டு யாரோ ஆணியா அடிச்சிருக்கணும். இவருக்கு என்ன சந்தேகம்னா, இத்தனை வருஷமா இந்த பள்ளி எப்படி உயிரோட இருக்குது? ஒரு இறைத்திடை எங்கேயாவது போகணும்ல சார். இத்தனை வருஷமா எப்படி இந்த பள்ளி உயிரோட இருக்குது, சாப்பிடாம எப்படி இருக்குது, இன்னும் செத்து இருக்கணுமே இவருக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்துட்டே இருக்கிற கொஞ்ச நேரத்துல இன்னொரு பள்ளி வந்து உணவை எடுத்துட்டு வந்து இது வாயில வச்சுட்டு போதான் சார். திரும்ப கொஞ்ச நேரத்துல வந்து உணவை கொண்டு வந்து வச்சுட்டு போறான். இவருக்கு புரிஞ்சுதான் இந்த பள்ளி ஆணில மாட்டிக்கிட்டு அங்க இங்க நகர முடியாம இருக்கிறத பார்த்த இன்னொரு பள்ளி இதுக்கான உணவை கொண்டு வந்து கொடுக்குது, அதனால இது இத்தனை வருஷமா உயிரோட இருக்கு அப்படின்னு ஒரு எழுதுறேன். கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், உங்களை என்னை கைவிடாது சார். தெய்வம் கண்டிப்பா கைவிடாது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஏமா ரொம்ப ஆன்மீகம் அதிகமா பேசுறீங்க? எல்லாமே பேசுவேன், ஆன்மீக சொற்பொழி வளர்ந்தது அடையாளமா போச்சு. ஆனா எனக்கு எல்லாருக்குமே குறைந்தபட்சம் நம்ம நல்லவங்களா இருக்கிறதுக்காகவும், குறைந்தபட்சம் எனக்கு கஷ்டம் வரும்போது அந்த தெய்வம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகவாவது, நமக்கு மன வலிமை கிடைப்பதற்காகவாவது தெய்வம் தேவை. இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க. ரொம்ப ஒரு கஷ்டம் வரும்போது யார் நம்புறதுன்னு தெரியல, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை, ஒரு மிகப்பெரிய அவமானத்தை, ஒரு மிகப்பெரிய தோல்வியை என்னைக்காவது
எப்பயாவது உங்க வாழ்க்கையில சந்திக்கும் போது இந்த பாட்டை கேட்டு பாருங்க. இது கொடுக்கிற ஆறுதலை நிச்சயமாக யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீ நல்லா வருவடா அப்படின்னு கவியரசர் நமக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காரு. விஜய் டிவில சார், நான் இதை சொல்லி முடிக்கிறேன். விஜய் டிவில பிப்ரவரி மாசம் என்னை கூப்பிட்டு முருகன் பாடல்கள் சுற்றுக்கு நீங்க சிறப்பு விருந்தினரா வரணும்னு சொன்னாங்க. நான் பேசினது வந்து ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருந்தது, ரொம்ப வைரல் இருந்தது. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம்லாம். தமிழ்நாட்டுல பழனியில தமிழக அரசு முருகன் மாநாடு நடத்துறாங்க சார். முருகன் மாநாடுக்கான தேதி அறிவிச்ச உடனே நான் என்ன நினைச்சேன், எப்படியும் நம்மள கூப்பிடுவாங்க. நம்ம எவ்வளவு திருப்புகள் பேசுறோம், எவ்வளவு கந்தர் அலங்காரம் பேசுறோம், நம்மள கூப்பிடுவாங்க. இது நியாயமா இருக்கிற எதிர்பார்ப்பு தானே சார். கூப்பிடல சார். எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க. மனசு கஷ்டமா இருந்தது. சரி கூப்பிடல, இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா சார், அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நான் எங்க பேச போனாலும் எல்லாரும் வந்து, நீங்க ஏமா பழனி மாநாட்டுல முருகன் பத்தி பேசல, நீங்க ஏமா பழனி மாநாட்டுல முருகன் பத்தி பேசல கேட்க ஆரம்பிச்சாங்க சார். ஒரு 2 மணி நேரம் ஸ்டேஜ்ல நல்லா பேசி இறங்குவோம், வேகமா வருவாங்க. ஏதோ நம்ம பாட போறாங்கன்னு பார்த்தா, ஏங்க நீங்க பழனி மாநாட்டுல முருகனை பத்தி பேசலாம். இது எல்லாருமே கேட்டாங்க. ஒரு கட்டத்துல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். என்ன பண்ண, வீட்டுல முருகன் படம் முன்னாடி உட்கார்ந்து, பா என்னமோ அவங்க கூப்பிடல, நான் போல, அது என்ன பாலிடிக்ஸோ, நீ நினைச்சிருந்தா எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல சொல்லு. என் பேரை யாரு வேணான்னு சொன்னாலும் எனக்கு தெரியாது, இல்ல என் பேரை அவங்க ஞாபகத்துல இல்லையோ, நீ நினைச்சிருந்தா அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. சரி நீ வாங்கி கொடுக்கல, உன்னை பத்தி பேசுறதுக்கான தகுதி எனக்கு இல்ல நீ நினைக்கிற போல இருந்துட்டு போகுது. ஆனா முருகா, எங்க போனாலும் ஏன் நீங்க முருகனை பத்தி பேசல, ஏன் முருகனை பத்தி பேசல கேக்குறாங்கடா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாத்துக்கோ அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன் சார். 10 நாள் கழிச்சு விஜய் டிவில இருந்து போன் பண்ணி முருகன் பாடல்கள் சுற்றுக்கு நீங்க பேச வரணும். டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பேசின எல்லாம் வைரல், எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. யார் போஸ்ட் பண்ணாலும் நீ நியூஸ். ஏன்னா யார் பார்த்தாலும் முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க, முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க, முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு போறேன், ஒரு 150 பேர் வரிசையில நிக்கிறாங்க சார். நான் அந்த பக்கம் நிக்கிறேன், கடைசியா நின்று ஆரம்பிச்சார், அம்மா முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க, அதுக்கு முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க, முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க, முருகன் பத்தி சூப்பரா பேசுறீங்க. முருகன் பார்த்தான், இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, உன்னை பாக்குறவங்களாம் வந்து ஏன் முருகனை பத்தி பேசலாம், முருகனை பத்தி பேசலாம் கேட்கறாங்க, அவ்வளவுதான் கூடு. இன்னும் யார் பார்த்தாலும் முருகனை பத்தி சூப்பரா பேசுங்க சொல்ல வச்சாங்க அப்படின்னு. முருகன் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை வந்து என் வாழ்க்கையை நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்றத நான் அவ்வளவு நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் துணை இருக்கக்கூடிய அந்த தெய்வம், கல்ல இருக்கக்கூடிய தேரைக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம், படத்தில் இருக்கக்கூடிய வண்டுக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம், உனக்கு துணையா இருக்கும்டான்னு பாடினார் கவியரசர் கண்ணதாசன். நமக்கும் ஒரு காலம் வரும் கலங்காது. வாழ்க்கையில நமக்கு தேவையான ஆறுதலை, நம்பிக்கையை, உறவுகள் மீதான பாசத்தை, ஒரு பாட்டு கேட்டா அண்ணன்ட்ட பேசணும்னு தோணும், அக்காட்ட பேசணும்னு தோணும், தங்கச்சிட்ட பேசணும்னு தோணும். அப்படியெல்லாம் தன்னுடைய வார்த்தைகளால் திரைப்பட பாடல்களில் எத்தனையோ ஜாலங்களை செய்திருக்கக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் எல்லா பக்தி இலக்கியங்களையும் படித்து அதை மிக எளிமையாக எல்லாரும் பாடுற மாதிரி கொடுத்துட்டு போன அந்த கவியரசரை பற்றி இன்றைய தினம் உங்களோடு உரையாற்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக திரு தேவிநாதன் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக கேட்ட உங்கள் அத்தனை பேரின் பாதங்களிலும் என்னுடைய நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுமதி ஸ்ரீ அவர்கள். மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலி ரொம்ப பிரமாதமா ஒரு 1.5 மணி நேரம் சர்க்கரை பந்தலில் தீர்மானி போயிருந்தாப்போ ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுடைய சொற்பொழிவு. கண்ணதாசனை பற்றி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் இன்னைக்கு நம்ம புதுசாக நிறைய விஷயம் கற்றுட்டோம் அப்படிங்கிறதுல எங்களுடைய எல்லாரும் ஒத்து போவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு கோல்டன் எலிஃபண்ட் ஈவெண்ட்ஸ் அவங்க வந்து இந்த பிளாக் அவங்க கொடுக்குறாங்க. அதை எழுதிக்கிற வாசகம், கோல்டன் எலிஃபண்ட் ஈவெண்ட்ஸ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் சுழலும் சொல்லருவி ஸ்ரீமதி சுமதி ஸ்ரீ. இன்னைக்கு அந்த அவார்டு டைட்டில் சுழலும் சொல்லருவி அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து மிகவும் பொருத்தமான ஒரு அழகாக அமைத்து கொடுத்த இசைக்கவி ரமணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதை தேவி அவர்கள் அவர்கள் பொன்னாடி போட்டு